ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்னென்ன ரெசிபி. ஃபஸ்ட் ரெசிபி ஐஸ்கிரீம் செய்ய போகிறோங்க. தேங்காயில் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாமா? அதுக்கப்புறம் ஒரு டிஷ் பாருங்கள், இது தாங்க நம்ம செய்ய போகிறோம். மட்டன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி வேணும்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு. ஸோ தேங்காயில் ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம், அப்புறம் வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த 2 ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கப் ஐஸ் மாதிரி தாங்க செய்ய போகிறேன். அந்த தேங்காயில் ஐஸ்கிரீமு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் வந்து ஐஸ்கிரீம் வந்து இது தேங்காயெல்லாம் போட்டுக்கோங்க. தேங்காயெல்லாம் போட்டுட்டு வாழைப்பழம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நாட்டு சர்க்கரை, ஓகேவா? நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட், உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காயிலையும் இனிப்பு இருக்கும், வாழைப்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். அதனால் நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து கப்ஸ் இருந்ததுன்னா அதில் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ கப் ஐஸ் மாதிரி தான் சும்மா பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஸ்டிக்கில் பண்ணுறது, நான் கப்பில் பண்ணிட்டேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சுங்க. சும்மா ஒரு டெக்கரேஷனுக்கு ஒரு கேஷ்யூ முந்திரி வச்சுட்டேன். செரி இருந்ததுன்னா கூட வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட முந்திரி இருந்ததுனால நான் ஒரு டெக்கரேஷனுக்கு வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா அதை பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்டரில் சூப்பராக அழகாக வரும். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. வெங்காயம், மட்டன் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எண்ணெய், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டும் லைட்டாக மஞ்சத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த கிராம்பு இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வைக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் லைட்டாக கருகுன மாதிரி காட்டும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேங்க. நல்லா குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டி வர டைமில் வந்து என்ன பண்ணணும்னா தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க. இன்னுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம. அவ்வளோதான். அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டிய வேலை தான். சாப்பாடு போட்டாச்சு, அதுக்கப்புறம் குழம்பு எடுத்து ஊற்றியாச்சு. யாருக்கெல்லாம் மட்டன் குழம்பு பிடிக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்குங்க, அதனால் லைட்டாக வச்சேன். நல்லா தான் இருந்தது. சால்ட்டு தாங்க கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் பீஸ் கொஞ்சம் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.